தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய பெங்கால் புயலானது தொடர்ந்து சென்னையையும் செங்கல்பட்டு மாவட்டத்தையும் மையமாக வைத்து தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கியே நகர்ந்து வருகிறது. இது இன்று நள்ளிரவுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக வந்து அதாவது கரையை கடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல தான் ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லணும், நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்க உலக மாடல்கள், வானிலை படங்கள், பல்வேறு வகையான மாடல்கள் ஒரு மாதிரி காட்டும். இதுல இப்ப இந்த அமெரிக்கா மாடல் காமிக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இப்ப இந்த பெங்கால் புயலுக்கு ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு. என்னன்னா அவங்க காட்டுறாங்க, அதாவது அமெரிக்கா மாடல் எவ்ரி 3 hours பாத்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுல பார்க்கும்போது இது பாத்தீங்கன்னா டிசம்பர் 3ஆம் தேதி காலையில தான் கரையை கடப்பது போல வானிலை படங்கள் காட்டுது. இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லணும்ல. ஆனா இதுல பல்வேறு வகையான மாடல்கள் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஐரோப்பிய மாடல் பார்ப்போம். ஐரோப்பிய மாடல்னா யுனைடெட் கிங்டம். அதை பார்த்தோம்னா அதுவுமே இன்று நள்ளிரவு நாளை காலை இந்த பெங்கால் புயலானது கரையை கடப்பது போல சொல்லுது. இன்னொரு பக்கம் நம்மளுடைய இந்திய வானிலை மையம் கணித்திருக்கக்கூடிய தகவலும் பார்க்கும்போது இன்று மாலை அளவுல இது கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் நம்மளுடைய அமெரிக்கா மாடல், அதாவது இந்த GFS என்பது பொய்த்ததாக சரித்திரம் கிடையாது என்னைய பொறுத்த வரைக்கும். அது என்ன, அதுல சொல்லக்கூடிய அந்த வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி என்னன்னா, இது மதியத்துக்கு பிறகு, அதாவது இன்று மதியத்துக்கு பிறகு ரொம்பவே நெருக்கமாக நம்மளுடைய செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு மிக நெருக்கமாக சென்னை, செங்கல்பட்டு உட்பட விழுப்புரம், புதுச்சேரிக்கு வடக்கே தானே இருக்குது, ரொம்ப செங்கல்பட்டுக்கு நெருக்கமா காற்றை ரொம்ப கூடுதலாக கொடுத்து மழையையும் கொடுத்து பிறகு அமெரிக்கா மாடல் காட்டக்கூடிய செய்தி சற்று கிழக்கு நோக்கி போய் ஒரு வட்டத்தை போட்டு சுத்திட்டு டிசம்பர் 3ஆம் தேதி தான் இது கரையை நெருங்குவது போல அமெரிக்கா மாடல் காட்டுது. அதுதான் இப்ப இன்னைக்கு குழம்பி போயிருக்கு. டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்குமா? என்னங்க 3 நாள் வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா? இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருந்தாச்சு. இப்ப இன்னைக்கு 30ஆம் தேதி, நாளைக்கு 1ஆம் தேதி, டிசம்பர் 2ஆம் தேதி, 3ஆம் தேதினா என்னங்க இது அவ்வளவு நாளா டைம் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் இங்க சிக்கல். அமெரிக்கா மாடல் காட்டக்கூடிய செய்தியால இப்ப பல குழப்பங்கள் நீடிச்சிட்டு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இது கரையை கடப்பது நம்ம சொல்லியாச்சு. இது கொஞ்சம் நெருங்கி வர வர இன்று இரவெல்லாம் கொஞ்சம் தீவிரமாகிறது போல இருக்கு. தீவிரமாகி இது வலு விளக்குது. ஆனால் இது பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம், செங்கல்பட்டு மாவட்டத்துல இது பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துக்கும் கல்பாக்கத்துக்கும் நெருக்கமாக நம்மளுடைய பாலாற்று வழியாக இது கரையை கடந்து செல்லுங்கிறது நம்மளுடைய கணிப்பு. ஆனால் நம்ம பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்கா மாடலை பார்க்கும்போது ஒரு செய்தி, அதுல வந்திருக்கக்கூடிய செய்தி இது மாதிரி இருக்கு. அதனால குழம்பிக்கிட்டே இருக்குங்க. இந்த புயல் உருவானதுல இருந்தே குழப்பம் தான். உருவானது குழப்பம், உருவாகுமா உருவாகாதுங்கிற குழப்பம். இலங்கையில ஒரு சேதத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் டெல்டால நாகப்பட்டினத்துல பலத்த மழையை கொடுத்து இன்னைக்கு டெல்டா மாவட்டங்கள்ல பல விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி இப்ப சென்னையில படபடவென சடசடவென மழை பெய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து காற்றும் வீசி கொண்டிருக்கிறது. இது எப்ப கரையை கிடக்கும் அப்படிங்கிறத இப்ப பெரிய சிக்கலா மாறி இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, புயல் என்பது என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நம்புறேன்னா, உங்களுடைய கருத்து என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த அமெரிக்கா அந்த மாடல் காட்டுது பாத்தீங்களா, அந்த வரைபடத்துல இது வரைக்கும் தமிழ்நாட்டுல கரையை கடந்து போன எல்லாத்தோடைய வரலாறும் அதுல இருக்கு. என்னென்ன புயல்கள்லாம் கரையை கடந்து போனுச்சோ எல்லாருடைய வரலாற்றையுமே இப்ப எடுத்து பார்க்கலாம். அவங்களது எப்படியும் பொய்த்ததாக சரித்திரம் கிடையாது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம அமெரிக்கா மாடல் காட்டக்கூடிய செய்தி உண்மையாக போகிறதா, டிசம்பர் 3ஆம் தேதி வரை ஆக போகிறதா, இல்ல இந்திய வானிலை மையம் இன்று மாலையே கரையை கடக்கும்னு சொன்னாங்களே, அதாவது குறிப்பாக நம்மளுடைய அவங்க இன்ன வரைக்கும் மாறல. அதாவது பாத்தீங்கன்னா இது நம்மளுடைய மாமல்லபுரத்துக்கும் நம்மளுடைய காரைக்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இது கரையை கடக்கும்னு நம்மளுடைய இந்திய வானிலை மையம் சொல்லிட்டு இருக்காங்க. ஐரோப்பிய மாடல் காட்டக்கூடிய செய்தி ஒரு மாதிரி காட்டுது. அது பாத்தீங்கன்னா மிகவும் செங்கல்பட்டுக்கு நெருக்கமாக தான் கரையை கடப்பது போல காட்டுது. ரொம்ப முக்கியமா இது சென்னைக்கு ஒரு பாதிப்பை தரலாம். சென்னைக்கு என்னங்க, செங்கல்பட்டுன்னு சொன்னா நீங்க குழம்பிக்க வேணாம். சென்னையும் செங்கல்பட்டும் ஒண்ணுதான், ஒன்னாதானங்க இருக்கு. ரெண்டும் ஒருங்கிணைந்த ஒரு மாவட்டம் தானே. செங்கல்பட்டுன்னு சொன்னால் ரைட்டு, சென்னைன்னு சொன்னால் ரைட்டு, ரெண்டும் ஒண்ணுதான். இன்னைக்குதான் அங்க வரைக்கும் போயிட்டாங்களே. இப்பதான் முன்னாடிதான் வட தமிழகமா இருந்துச்சு, வட தமிழகங்கிறேன், வட சென்னையா இருந்துச்சு. இப்ப அது தென் சென்னையா மாறிடுச்சு. சென்னையே தென் சென்னை தான் செங்கல்பட்டு, உண்மையை சொல்லணும்னா. அதனால பாத்தீங்கன்னா இந்த புயல் கரையை கிடப்பதுல ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருப்பதாக தகவல் நமக்கு காட்டுது. இதுல வேற ஏதாவது புதிய தகவல் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க, அமெரிக்கா மாடல் காட்டக்கூடிய செய்தி டிசம்பர் 3ஆம் தேதி இது தொடர்ந்து கடற்கரைக்கு நெருக்கமாகவே நீடித்து சற்று கிழக்கு நோக்கி போய் மறுபடியும் ஒரு சுற்றி டிசம்பர் 3ஆம் தேதி கரையை கிடப்பது போல, டிசம்பர் 3ஆம் தேதி காலையில கரையை கிடப்பது போல காட்டுது. ஒண்ணு அமெரிக்கா மாடல்.
ரெண்டாவது, நம்மளுடைய இந்திய வானிலை மையம் இன்னைக்கு மாலையிலிருந்து இது கரையை கடக்க தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, ஐரோப்பிய மாடல் வந்து பாத்தீங்கன்னா இது காலையில, நாளைக்கு காலையில கரையை கடப்பது போல காட்டுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எது நடக்குது என்பது. நம்மளுடைய காற்று எந்த பக்கம் வீசுது, திடீர் என்று உள்ள கரையை கடக்கலாம். நம்மளுடைய கணிப்பு பொய்த்ததாக, அமெரிக்கா மாடல் பொய்த்ததாக சரித்திரம் கிடையாது. பொய்த்தாலும் பொய்க்கலாம். என்ன நடக்குதுங்கிறத இந்த புயல் வழியாக நம்மளும் தெரிந்து கொள்ளலாம், நீங்களும் தெரிந்து கொள்வீர்கள். தொடர்ந்து உங்களுக்காக நான் அப்டேட்டை கொடுத்துட்டு இருக்கேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சேதம் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா புயல் வந்து நம்ம ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. புயலுக்கு ஒன்று நம்ம ரொம்ப பழசுதான் தமிழ்நாடு. ஏன்னா நம்ம ஏகப்பட்ட புயலை பார்த்தாச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில், 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசட்டும், இது தீவிர புயலாகவே நெருங்கி வரட்டும், 200 கிலோமீட்டர் வேகத்தில் வீசட்டும், பாதிப்பு அதிகமாகும். அதான் பிரச்சனை. நிறைய சாஞ்சிரும், மரங்கள்லாம் சாஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாய நிலங்கள், குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல இடங்களில் விவசாயம் பண்ணியிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்திலையும் நிறைய இடங்களில் விவசாயங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. புதுச்சேரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதி, அதாவது நம்மளுடைய கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும், திருவண்ணாமலையாக இருக்கட்டும், ராணிப்பேட்டையாக இருக்கட்டும், திருப்பத்தூராக இருக்கட்டும், அதுக்கடுத்து வேலூர் மாவட்டமாக இருக்கட்டும், திருவள்ளூர் மாவட்டத்திலையும் நிறைய விவசாய நிலங்கள் இருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த புயல்னால ஏற்பட்டிருக்கு. ஏன்னா மழையானது காலையிலேருந்தே தொடங்கி விட்டது. இன்று நள்ளிரவு வரைக்குமே படிப்படியாக காற்றுடைய வேகமும் மழையுடைய வேகமும் தீவிரமாக போகுது. இது தொடர்ந்து கிட்ட வந்து ஒரு எட்டி பார்த்துட்டு மறுபடியும் பின்னாடி போகுது. அதுதான் இங்கே பிரச்சனையே. அவங்க அமெரிக்கா மாடல் காட்டக்கூடிய செய்தி. அதனால உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கேன். இது டிசம்பர் 3 ஆக போகிறதா, இல்லை இந்திய வானிலை மையம் ஐரோப்பிய வானிலை மையம் சொல்லது போல இன்று மாலையிலிருந்து கடக்க தொடங்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து ஆய்வு பண்ணி காத்திருக்கணும். என்னுடைய கணிப்பு நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், செங்கல்பட்டு மாவட்டம் பயங்கர ஒரு பாதிப்பை சந்திக்க போகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். நீங்க பத்திரமா இருங்க. இந்த மாவட்ட மக்கள்லாம் வெளியில என்ன வேலை இருக்கு நமக்கு? இன்னைக்கு வெளியில ஒன்றும் வேலையே இல்லையே. ஐடி நிறுவனங்களை வீட்டுல இருந்து வேலை பார்க்க சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பொதுமக்கள் யாரும் வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கடலோரங்களுக்கும் போவேனான்ட்டாங்க. அலைகளுடைய சீற்றம் ரொம்ப கூடுதலாக காணப்படுது. யாரும் வெளியில போவேனான்ட்டாங்க. தயவு செய்து பத்திரமா இருங்க. ரொம்ப தாழ்வான பகுதியில் நம்ம ரொம்ப தண்ணி நிற்கிற இடத்துல இருந்தோம்னா தயவு செய்து நீங்க வேற ஒரு இடத்துக்கு மாறிக்கிங்க. தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், 2 நாளைக்கு ரெட் அலர்ட். இந்திய வானிலை மையத்தை குறையே சொல்லக்கூடாதுங்க. அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க. அவங்க ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம தானே எச்சரிக்கையா இருக்கணும். 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்யலாம். நீங்க தான் உஷாரா இருக்கணும். அவங்க உங்களை உஷார்படுத்த மாட்டாங்க. உங்களை கொண்டு போய் ஒரு இடத்த நம்ம தான் ஒருத்தவங்களும் தற்காத்து தன்னுடைய குடும்பத்தை தற்காத்து வைக்கணும்னா நம்ம தான் போகணும். வேற ஒரு ஆள் நம்மளை தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்க மாட்டாங்க. அதனால பத்திரமா இருங்க. நான் என்னடா இப்படி சொல்றேன்ல, சொல்லியாச்சு, அலர்ட் கொடுத்தாச்சு, எச்சரிக்கை கொடுத்தாச்சு. இதையும் மீறி இதற்கு பிறகு பெரிய ஒரு பூகம்பமே நடக்கும். முன்னாடியே சொல்லியிருக்கலாம், முன்னாடியே இது பண்ணியிருக்கலாம், எச்சரிக்கை கொடுத்துருக்கலாம். நீங்க எதுவுமே கொடுக்கலங்க. அதனாலதான் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. வெள்ளம் வந்துருமான்னு கேட்டீங்கன்னா சென்னையில மழை இருக்கும், காற்றும் இருக்கும். இது காற்றுடன் கூடிய ஒரு மழையை தரக்கூடிய ஒரு புயலாக தான் இந்த பெங்கால் புயல் இருக்க போகிறது. பெங்கால் புயலை பற்றி தான் கடந்த ஒரு 10 நாட்களாக தமிழ்நாட்டில் ஒரே பேச்சா இருக்கு. இன்னைக்கு வேணா இது பேச்சா இருக்கலாம். இந்த கோபியோட பேச்சு நவம்பர் 22ஆம் தேதி ஆரம்பிச்சது. தொடர்ந்து இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன். நவம்பர் 22ஆம் தேதி இது ஒரு காற்று சுழற்சியாக உருவானுச்சு. அதுக்கப்புறம் காற்று சுழற்சியா உருவாகி நவம்பர் 23ஆம் தேதி இது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி, நவம்பர் 24ஆம் தேதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி, நவம்பர் 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி, நவம்பர் 26ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், 27ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், 28ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், 29ஆம் தேதி மதியானம் 2:30 மணிக்கு தான் இது பெங்கால் புயலாக உருவெடுத்தது. அதுக்குள்ளேயும் இது புயல் உருவாகாதா அது இதுன்னு கதையெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் புயல் உருவாயிருச்சு. இப்ப இலங்கையில வெள்ளத்தை ஏற்படுத்துனுச்சு. இப்ப சென்னையில வந்து ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு பேசு பொருளா மாறிட்டு இருக்கு. ஒன்றும் கிடையாது. எதா இருந்தாலும் சந்திப்போம். தமிழ்நாடு எதையுமே சந்திக்கும். எப்போதும் எல்லாத்தையும் நம்ம சந்திக்கக்கூடிய மக்கள் தான். பயப்பட வேண்டாம். இது அமெரிக்கா மாடல் சொல்லக்கூடிய செய்தி வெற்றி பெற போதா, இல்ல நம்மளுடைய இந்திய வானிலை மையம் ஐரோப்பிய மாடல்கள் கணிக்கக்கூடிய செய்தி வெற்றி பெற போதா அப்படிங்கிறத பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாதாரண ஒரு மனிதன் தான். இங்கேருந்து எல்லாத்தையும் ஆய்வு பண்றவங்கள உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கிறேன், அவ்வளவுதான். நான் வானிலைக்கு படிச்சிருக்கேன், நான் ஒரு பெரிய ஒரு புத்திசாலி, நான் தான் இந்தியாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வானிலை சொல்றது வந்து உண்மையாக இருக்கும். இது இயற்கைப்பா, யாராலையும் கணிக்க முடியாது, எவனாலையும் கணிக்க முடியாது. இயற்கை என்பது இயற்கை சீற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு உலகமாக தான் இந்தியா உட்பட பல நாடுகள் மாறிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா இந்தியா மாறிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம பண்ற தப்பு, அவ்வளோ நெகிழி பையி, அவ்வளோ இது, அதுல தவறுகள்லாம் இவ்வளோ பண்ணா என்ன நடக்கும்? நாசமா தான் வரும். நாசமா போறதுக்கு நிறைய விஷயங்கள் உருவாகி வரதான் செய்யும். ஒன்றும் கிடையாது. இது சீசனுங்க.
வடகிழக்கு பருவமழை சீசன் இது, நார்த் ஈஸ்ட் மான்சூன். இதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. வடகிழக்கு பருவமழை காலத்துல ஏகப்பட்ட புயல்கள் வரதான் செய்யும். வடகிழக்கு பருவமழையில பெய்ய வேண்டிய மழை பெய்துதான் செய்யும். அதை நம்ம தீர்க்கவே முடியாது. மழை பெய்து கொண்டேதான் இருக்கும். வடகிழக்கு பருவமழை இன்னும் ஒரு மாதம், டிசம்பர் மாதத்திலும் இருக்க போது, ஜனவரி மாதத்திலும் இருக்க போது, பொங்கல் வரை. ஒரு ஆள் கமெண்ட்ல போட்டிருக்காப்ல, இன்னும் பொங்கலே வந்துடும் போல இருக்கு பெங்கால் வர்றதுக்குள்ள, பெங்கால் புயல் வர்றதுக்குள்ள அப்படின்னு போட்டிருக்காரு. ஒண்ணுமே இல்லைங்க, வந்துகிட்டே இருக்குங்க. நிகழ்வுகள் இருக்கிறது. அடுத்த மாதமும் இருக்கிறது, ஜனவரி மாதமும் இருக்கிறது. இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை ஜனவரி மாதம் வரைக்கும் தொடரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.